உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தின் சார்பில் உலக தாய்மொழி நாள் பேரணி மற்றும் அரசியல் கட்சிகள் தம் தேர்தல் அறிக்கையில் தமிழ் வளர்ச்சி சார்ந்த கோரிக்கைகளை இணைக்க வேண்டி கவன ஈர்ப்பு பெருந்திரள் முழக்க நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. பிப்ரவரி 21 சனிக்கிழமை காலை 9 மணியளவில் புதுப்பேட்டை ஆதித்தனார் சாலை பழைய சித்ரா திரையரங்கிலிருந்து துவங்கிய பேரணி எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கை சென்று நிறைவடைந்தது. பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சி. சுப்பிரமணியம் அவர்கள் தலைமை தாங்கினார். திரவை ஆதீனம் ஸ்ரீ ராமானந்த குமரகுருபர அடிகளார் அவர்கள் பேரணியை துவக்கி வைத்தார். தமிழகம், இந்தியா மற்றும் உலகம் தழுவிய அளவிலான இலக்கிய அமைப்புகள் மற்றும் தமிழ்ச் சங்கங்களின் பேரமைப்பான உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தின் சார்பாக பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் திரவை ஆதீனம் தவத்திரு ராமானந்த குமர குருபர அடிகளார் ஆகிய அறிவுரைஞர்களின் நல்லாசியோடு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. நமது தாய்மொழி நிலைத்திருக்கவும் தலைநிமிர்ந்து இருக்கவும் செய்ய வேண்டியவை குறித்து தமிழறிஞர்கள் இந்த பெருந்திரள் முழக்கத்தின் பொழுது தங்களின் கருத்துக்களை முன்வைத்தனர். தாய்மொழி சார்ந்த கோரிக்கைகளை தமிழக அரசு மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களிடமும் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சி. சுப்பிரமணியம் அவர்கள் நேரில் வழங்கியுள்ளார். உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்டு உலகத்திலே இருக்கிற அனைத்து தமிழ் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பாக அதை உருவாக்கி வருகிறது. இதுவரை 6 மாநாடுகளை உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் நடத்தி இருக்கிறது. இது 7வது பேரணியாகவும் மாநாடாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உலக தாய்மொழி தினம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கல்வி அறிவியல் கழகமாக இருக்கக்கூடிய அந்த யுனெஸ்கோ பிப்ரவரி 21ஆம் தேதியை உலக தாய்மொழி தினமாக கொண்டாட வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழியை சார்ந்தவர்களுக்கும் அறிவிப்பை செய்திருக்கிறது. நான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தபோது 3 ஆண்டுகள் அங்கே மிகப்பெரிய பேரணியை நடத்தி கோவைக்கு வந்த பின்னாலே நம்முடைய பேரூர் ஆதீனம் தவத்திரு மருதாச்சல அடிகளார் அவர்களும் சிறுவையாதீனம் தவத்திரு குமரகுரு அடிகளார் அவர்களும் அனைத்து இந்திய தமிழ் சங்க பேரவையினுடைய தலைவர் துரைசாமி அவர்களும் இதனுடைய துணை ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய புலவர் ஐயா அப்பா அவர்களும் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் அவர்களும் பொருளாளராக இருக்கிற மணி அவர்களும் செயற்பாட்டாளராக இருக்கிற கனக சுப்பிரமணியம் அவர்களும் இணைந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக கோவையில பேரணியை நடத்தி கொண்டிருந்தோம். இப்பொழுது திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கிற காரணத்தினாலே நாம் வெற்று ஊர்வலமாக பேரணியாக போய்கொண்டிருப்பதனாலே பயனில்லை. அரசியல் கட்சிகளினுடைய கவனத்துக்கு இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அரசியல் தலைவர்கள் ஒருவர் விடாமல் அனைவரிடம் நாங்கள் நேரில் சென்று உங்களுடைய நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர்களும் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலே தொடங்கி ஒரு 500-600 பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழ் சங்கத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக கோவையில இருந்து 250 பேர் நம்முடைய கள்ளக்குறிச்சி பகுதியிலிருந்து பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சத்யபாமா போன்றவர்கள் மேட்டூரில் இருந்து வந்திருக்கிறார்கள். வேலுநாச்சியார் போன்றவர்கள் தமிழ்நாடு மூலம் திரட்டி கொடுத்திருக்கிறார்கள். சென்னையில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆக தமிழை காப்பதற்கு, தமிழை வழிநடத்துவதற்கு, தமிழ் வழியிலே கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, நம்முடைய வழிபாட்டு சடங்குகள் தமிழிலே நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, குடமுழுக்குகள் தமிழிலே நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை, நம்முடைய நீதிமன்றத்திலே தமிழ் இருக்க வேண்டும். அதே மாதிரி வணிக நிறுவனங்களினுடைய பெயர் பலகைகளிலே தமிழ் முதன்மை இடம் பெற வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் தமிழிலே பெயர் வைக்க வேண்டும். திருக்குறளை உலக பொதுமுறையாக மாற்ற வேண்டும். நம்முடைய பேசுகிற மொழியாக, எழுதுகிற மொழியாக அந்த தமிழ் மொழி இருக்க வேண்டும். தொடக்க கல்வியிலாவது நம்முடைய தமிழை முதலிலே புகுத்த வேண்டும். உள்ளடக்கிய கோரிக்கை பட்டியலை வைத்து நம்முடைய பழைய சித்ரா திரையரங்கத்தில இருந்து பேரணியாக வந்து இப்பொழுது பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 600க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணியினுடைய முடிகிற போது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து தங்களுடைய கருத்தை தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறோம்.
பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா, நம்முடைய பிஜேபி ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஐயா வந்திருக்கிறார்கள். பெரும் தலைவர்கள் எல்லாம் இன்னும் முன்னாலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை தந்து இந்த தமிழ் தொடர்பான கோரிக்கைகளை நம்முடைய அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிவிப்பில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பெயர் முனைவர் சி. சுப்பிரமணியம், தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பதிவாளர், இந்த தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர். பெருந்திரள் முழக்க நிகழ்வின் பொழுது கோரிக்கைகள் சார்ந்த உரைகளை தமிழாய்ந்த அறிஞர்கள் திரு வி.பி. சந்தோஷம், திரு ஆவடிக்குமார், திரு பாவலர் ராமச்சந்திரன், வணிகர் சங்க தலைவர் திரு கிருஷ்ணகுமார், பேராசிரியர் சித்ரா, திம்மம் சத்யபாமா, வழக்கறிஞர் தேவிகா, வழக்கறிஞர் அக்னி செல்வராஜ், திரு சுபா இளவரசன், ஏழைகள் முன்னேற்ற கட்சி AMT அர்ஜுனன் மற்றும் கவிஞர் தேவநாச்சியார் உள்ளிட்ட பல்வேறு தமிழறிஞர்கள் தங்களின் கருத்துக்களை இந்த நிகழ்வின் பொழுது முன்வைத்தனர். இயக்கத்தின் அமைப்பு செயலாளர் புலவர் பூ. ரவீந்திரன், கோவை. உலகத்தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் என்பது தமிழகம், ஒன்றியம், உலகம் என்ற 3 நிலைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றது. தமிழகத்திலும், ஒன்றியத்திலும், உலகத்திலும் இருக்கிற தமிழ் அமைப்புகள், தமிழ் சங்கங்கள் இவற்றை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரும் பணியை உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகள், தலைமை கோரிக்கை, முதன்மை கோரிக்கை, தமிழகத்தின் அனைத்து தொடக்கப் பள்ளிகளிலும் தமிழ் மொழியிலேயே கற்பிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கோரிக்கை. ஏனென்றால் தமிழே தெரியாத ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த இழிந்த நிலை நீங்க வேண்டும் என்றால் முதலாக தொடக்க கல்வி தாய்மொழியிலே அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய கோரிக்கை. இதை நாங்கள் எல்லா தலைவர்களிடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இதையும் சொல்லுவோம். மிக விரைவில் தமிழக அமைச்சர்களை சந்தித்து, மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கைகளை நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். எனவே தமிழ் இந்த நாட்டை ஆள வேண்டும், ஆட்சி மொழியாக வேண்டும், பேசுகிற மொழியாக வேண்டும், எழுதுகிற மொழியாக வேண்டும். இந்த நிலை தமிழ்நாட்டில் வருகிற வரைக்கும் உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் தொடர்ந்து செயல்படும், இயங்கும், போராடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தின் இந்த பேரணி மற்றும் பெருந்திரள் முழக்க நிகழ்வுகளை அறிவுரைஞர் பேராவூர் ஆதினம் திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இருந்து தஞ்சை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் சி. சுப்பிரமணியம் அவர்கள், துணை ஒருங்கிணைப்பாளர் தே. துரைசாமி, அமைப்பு செயலாளர் பூ. ரவீந்திரன் அவர்கள், பொருளாளர் கவிஞர் இல்லா மணி அவர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் செந்தமிழ் லீ. கனக சுப்பிரமணியம் ஆகியோர் இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்திருந்தனர்.